السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من حج لله ولم يرفث ولم يفسق كما حجه والدته أمه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அன்பு குறித்தான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் உபகாரமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, ஒரு முஃமினான ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு முக்தி அடையக்கூடிய நிறைவான ஒரு அமல் என்று சொன்னால் இறையில்லம் கஅபாவை ஹஜ் என்கின்ற அமலை கரியைகளை மிகச்சரியாக ஒரு மனிதன் நிறைவேற்றுவதும் ஒரு நிறைவை அடைவதும் தான் வாழ்க்கையின் ஒரு வெற்றியாக இருக்கிறது. இந்த சங்கைக்குரிய இந்த மாதத்தில் அல்லாஹுவினுடைய கிருபையால் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜிற்காக கிளம்பி இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுவும் ஆங்காங்கே கிளம்பிக் கொண்டிருக்கிறது. இறையுள்ளத்தை நோக்கி அவர்களது பயணங்கள் அமைந்து கொண்டிருக்கிறது. நாம் மற்ற அமல்களை போன்று ஹஜ் என்கின்ற இறை கடமைகளில் மற்ற அமல்களுக்கும் ஹஜ்ஜிற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. பிற எல்லா அமல்களுக்கும் நாம் நமக்காக என்று அந்த அமல்களை செய்யலாம். தொழுகையை, நோன்புகளை, ஜகாத்துகளை நமக்கான பயன்பாடுகளுக்காக இறைவனுடைய நியத்துகளை எல்லாம் நாம் வைத்துக் கொள்ளலாம். ஹஜ்ஜை நமக்காக என்று செய்தால் கூட ஹஜ்ஜு நமக்கு பரிபூரணம் அடையாது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்விற்காக மட்டுமே ஒரு நபர் ஹஜ் செய்தால் மட்டும்தான் அந்த நியத்து மட்டும்தான் ஹஜ்ஜை பரிபூரணப்படுத்தும் என்பதாக இறைவசனம் சொல்லுகிறது. இன்னமும் இறைவன் ஹாஜிகளின் கனிவான கவனத்திற்கு சொல்லுகிற ஒரு திருமறையினுடைய வசனம், வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. இறையில்லத்திற்கு கிளம்பி வருகிறவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், வதஸவ்வது, நீங்கள் பயணத்திற்கு தேவையான கட்டு சாதங்களை கட்டிக்கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் சொல்லுகிறான். நாம் கட்டு சாதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் லக்கேஜுகள், பயணத்திற்கான முன்னேற்பாடுகள், பொருள்கள் என்று நினைக்கலாம். இறைவன் சொல்லுகிற வார்த்தை வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் இறையச்சத்தை எடுத்துக்கொள்வதுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய துணை பொருள்களில் ஆகச்சிறந்த பொருள் என்பதாகவும் அதுதான் நீங்கள் எடுத்து வர வேண்டிய கட்டு சாதம் என்பதாகவும் இறைவன் திருமறையில் பேசுகிறார். சங்கையான பெருமக்களே, பெருவாரியாக நிரம்ப முஃமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் சரி உலகமெங்கிலும் சரி எல்லா திசைகளிலிருந்தும் இறைவனுடைய கஅபாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் அத்தனை பேர்களுடைய ஹஜ்ஜையும் மபரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கியது புரிவானாக. சகையான பெருமக்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஹஜ்ஜினுடைய கிரியைகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தினுடைய எல்லா நபிமார்களும், உலகம் தோன்றிய முதல் கொண்டு உலகத்திற்கு வந்துதித்த நபிமார்கள் அத்தனை பேர்களும் ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 1000 ஹஜ்ஜுகள் செய்திருப்பதாக ஹதீசுகளில் காண முடிகிறது. உலகத்தில் எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய அந்த ஹஜ்ஜை போன்று இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் எல்லா நபிமார்களும் அவர்களுக்கென்று இறைவன் உதித்த கடமைகளை அவர்கள் நிறைவேற்றி ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் காணப்படுகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் அல் உம்ரத்து இலல் உம்ரா. ஒரு மனிதர் உம்ரா செய்கிறார் என்று சொன்னால் அடுத்த உம்ரா வரைக்கும் அந்த முதல் உம்ராவினுடைய பரிகாரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள், முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு உம்ராவிற்கும் இன்னொரு உம்ராவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் ஒரு முஃமினுக்கு மன்னிக்கப்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல் ஹஜ்ஜு லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னah. ஹஜ்ஜிற்கு மட்டும் கூலி என்பது கிடையாது, அதற்கு அல்லாஹ் கூலியை கொடுக்க வேண்டும் என்றால் சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மப்ரூரான ஒரு ஹஜ் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எல்லா விதமான நலன்களையும் தரக்கூடிய ஜன்னத்தை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிகிறான். சங்கைக்குரிய பெருமக்களை, அல்லாஹு தஆலா ஹாஜிகளுக்கு என்று ஒரு தனி சிறப்புகளை வைத்திருக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் என்கிற சஹாபி, மிகப்பெரிய சஹாபியாக பின்னால் வந்து உதித்த அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பெருமானாருக்கு முன் வந்து அமர்ந்தார்கள். அமர்ந்த பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கைகளை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது கையை வாங்கி கொண்டார், திருப்பிக் கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இஸ்லாத்தை ஏற்பதில் உங்களுக்கு ஏன் மனம் மறுக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அம்ர் இப்னு ஆஸ் என்கிற சஹாபி சொன்னார்கள், ஐயகுஃபிரலி, என் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னல் இஸ்லாம யஹ்தி மா கான கப்லஹு. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து போகப்படுகிறது. வல் ஹிஜ்ரத்து தஹ்தி மா கான கப்லஹா. ஒருவன் அல்லாஹ்விற்காக அவன் ஊரை விட்டு திறந்து இன்னொரு ஊருக்கு பயணிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அந்த ஹிஜ்ரத் என்பது அவனுடைய முன் செய்த பாவங்களை மன்னிக்கிறது. வல் ஹஜ்ஜு யஹ்தி மா கான கப்லஹு. ஒரு மனிதன் ஹஜ் செய்தாலும் அவன் முன் செய்த பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எனவே அம்ர் இப்னு ஆஸ், நீ பயப்பட வேண்டாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெருமக்கள், அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. வலில்லாஹி அலன்னாஸ், மக்களுக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது. மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கிறாரோ, ஃபலம் யர்ஃபுஸ், அந்த ஹஜ்ஜில் அவர் எந்த பாவத்தையும் செய்யவில்லை, எந்த மானக்கேடான விஷயங்களையும் செய்யவில்லை. வலம் யஃப்சுக், சிறிய பெரிய எந்த விதமான பெரும்பாவங்களையும் சிறுபாவங்களையும் அவர் செய்யவில்லை. ரஜா, அவர் ஊர் திரும்புகிற பொழுது கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் வயிற்றிலிருந்து பிறந்த பாலகனை போன்று அவன் வீடு திரும்புகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் தஆலா இதைவிட ஒரு சிறந்த வெகுமானத்தை தந்துவிட முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த ஆசையோடு சஹாபிகளுக்கு விவரித்து பேசி இருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹாஜிகள் நிறைய பேர் போக இருக்கிறார். நம்ம ஊரில் ஹஜ் கமிட்டியின் மூலியமாக 30க்கும் மேற்பட்ட நபர்கள் செல்ல இருக்கிறார்கள். தனியார் மூலியமாக எத்தனையோ நபர்கள் செல்ல இருக்கிறீர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, உங்கள் கவனத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால், ஹஜ்ஜிற்கு செல்லுகிற பொழுது உங்கள் நீயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவனத்தை செலுத்த சொல்லி இருக்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய நியத் என்பது சாதாரணமானதாக அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ் இப்படி பதிவு செய்யப்படுகிறது, ஹரஜன் நாஸ யௌமல் கியாமா, கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இலல் ஹஜ்ஜி, மக்கள் ஹஜ்ஜிற்காக செல்லுவார்கள். அர்பஅத் அஸ்னாஃப், 4 வகையினர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் கடைசி காலங்களில் ஹஜ்ஜிற்கு என்று படையெடுப்பார்கள். நிறைய நபர்கள் ஹஜ்ஜுக்கு போவாங்க. அவர்களில் 4 வகையினர்கள் இருக்கிறார்கள். வஸலாத்தீனுஹும் லின்னுஸுஹா, அதிகாரத்தில் உள்ளவர்களும் ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள். லின்னுஸுஹா, அவர்கள் அலங்காரத்திற்காக ஆடம்பரத்திற்காக ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தது வஅக்னியாஹும் லித்திஜாரா, பணக்காரர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள். லித்திஜாரத்தி, வியாபார நோக்கத்தோடு அங்கு செல்லுவார்கள். அங்கு ஏதாவது பொருள் வாங்கி இருக்கலாமா என்கிற எண்ணத்தில் செல்லுவார்கள். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஃபுகராஹும் லில்மஸ்அலா, ஏழைகள் எளியவர்கள் வறியவர்களும் ஹஜ்ஜிற்கு அவர்களும் செல்லுவார்கள். காரணம், அங்கு போய் யாசகம் கேட்பதற்காக, அங்கு போய் ஏதாவது வறுமைக்கான பொருளீட்டிக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் செல்லுவார்கள். வகுர்ராவுஹும், அறிஞர்கள் மார்க்க அறிஞர்களும் கூட செல்லுவார்கள். லிஸ்ஸுமஆ, பெருமைக்காக செல்லுவார்கள். இத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க, 21 ஹஜ்ஜுகளை முடித்திருக்கிறார் என்பதெல்லாம் பெருமைக்காக, அந்த வார்த்தையினுடைய இனிமையை காதில் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் அறிஞர்கள் மார்க்க அறிஞர்களும் கூட இறுதி நாட்களில் செல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 பேரை அடையாளப்படுத்தி விட்டு சொன்னார்கள், ஃபஹ்தரு மின்ஹும், அவர்களிடத்திலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய யாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. இவர்களை போன்ற இது போன்ற காரணங்களுக்காக ஹஜ் செய்யப்படும்,
இறைபுறத்திலிருந்து அதற்கான எந்த பதிலும் இருக்காது என்பதாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நியத்தை அல்லாஹ் கபூலியத்தை ஏற்பதற்கு நாம் வைக்கக்கூடிய மனதில் ஏற்படுத்தப்படக்கூடிய நியத் என்பது மிகுந்த முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. ஹஜ்ஜிற்கு கிளம்பக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். உங்கள் கவனத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய நியத் என்பது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏதோ ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்லுவதை போன்று, அங்கு இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்ப்பதை போன்று, அங்கு போய் விற்கக்கூடிய பேரித்தம்பலங்களையும் அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வாங்கிவிட்டு ஊருக்கு வருவதாக நோக்கமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. உங்களுடைய முழு நோக்கமும் அல்லாஹுவினுடைய அந்த முழு சரணடைதல் என்கிற அந்த அர்த்தத்தில் செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாருடைய பெயரும் அலி என்பதாக இருந்தது. அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜிற்காக அவர்கள் குடும்பத்தோடு குழுவோடு பயணித்து போகிறார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய எல்லை வந்த மாத்திரத்தில், ஹஜ்ஜினுடைய எல்லைக்குள் நுழைகிற பொழுது எல்லாரும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுசைன் ரலியல்லாஹு மகனார் எந்த வார்த்தையும் உதிர்க்கவில்லை. மிகுந்த வியர்வைகளோடு முகமெல்லாம் சிவந்து போய் வார்த்தைகள் வாயிலிருந்து வராமல் தடுமாறுகிறார். குழுவினர் கேட்டார்கள், என்ன அலியே, ஏன் இப்படி உங்கள் வாய் நடுங்குகிறது என்பதாக. உலப்பிய, நான் தல்பியா சொல்வதற்கு என் நாவுகள் பயப்படுகிறது என்பதாக அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு மகனார் சொன்னாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய குழுவினர் கேட்டார்கள், எதுக்கு பயப்படுறீங்க? நான் ஒருவேளை அல்லாஹ்விடத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதே நீ அழைத்தாய் நான் வந்து விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது, லா லப்பைக்க வலா சஅதை, உன் வருகையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இறைவன் சொல்லிவிட்டால் என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிவிடுங்க என்கிற அச்சத்தில் நான் தல்பியாவை சொல்லுவதற்கு வாய் நடுங்குகிறது என்றார்கள். அந்த இடத்தில் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சகிக்குரியவர்கள். அதே எண்ணம்தான். ஒரு நியத்தை நாம் முழுமையாக அல்லாஹுவிற்காக செலுத்துகின்ற பொழுது இந்த இறையச்சம் ஏற்படும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர் சொல்லுகிறார், ஹஜ்ஜிற்காக கிளம்புகிறார். பண முடிப்புகளை எடுத்துக்கொண்டு பயணத்தினுடைய ஊர்கள் எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஹஜ் செல்வதற்காக பண முடிப்புகளோடு ஹாஜிகள் எல்லாம் ஊரில் இருந்து கிளம்புகிற பொழுது இவரும் கிளம்புகிறார். வீட்டிலிருந்து வெளியேறுகிற பொழுது ஒரு குப்பை தொட்டியில் இறந்து போன பறவையை ஒரு பெண்மணி எடுப்பதை கண்ணில் பார்க்கிறார் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்கிற அறிஞர். பார்த்த மாத்திரத்தை அந்த பெண்ணை அழைத்து கேட்டார், எதற்கு இது எடுக்கிற? சொன்னார், வறுமையின் காரணம், எனக்கு பசிக்கிறது, குழந்தைகள் இருக்கிறது, எனவே சமைப்பதற்கு எதுவும் கிடைக்கல, இந்த இறந்து போன பறவை தான் இருக்கிறது என்பதாக எடுத்துச் செல்லுகிறேன் என்று அந்த பெண்மணி சொன்ன பொழுது தன் காசை அந்த பெண்மணியத்தில் கொடுத்து விட்டு வீடு திரும்புகிறார். ஹஜ்ஜிற்கு போய்விட்டு அந்த குழு திரும்பி வந்த பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கை பார்த்து சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கே, உங்களை நாங்கள் மினாவிலே பார்த்தோமே, அரஃபாவிலே பார்த்தோமே, முஜ்தலிஃபாவிலே பார்த்தோமே, மிகுந்த ஆறாவாரத்தோடு நீங்கள் அமல்களை செய்து கொண்டிருந்தீர்களே என்பதாக அந்த பெருமகனாரிடத்தில் அந்த மக்கள் சொன்ன பொழுது அந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் விளங்கிக் கொள்ளுகிறார், ஒரு மனிதன் நியத்தை தெளிவாக வைத்துக் கொண்டான். ஹஜ் செல்ல வேண்டும் என்கிற ஆசை, பிறருக்கு உதவி செய்கிறார். அந்த உதவியின் காரணமாக இருந்தாலும் கூட, ஹஜ்ஜே செய்யாவிட்டாலும் கூட, அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கிற்கு அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை நியமித்ததை போல நம் நியத்துகள் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் நமக்கும் அது போன்ற ஒரு மபூரூரான ஹஜ்ஜை தருவான் என்பதில் மாற்று கருத்துகள் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் மிகுந்த எண்ணத்தோடு சொல்லுவார்கள், உங்கள் நியத்துகள் எண்ணங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எதற்காக செல்லுகிறோம்? இரண்டாவது, ஹஜ்ஜினுடைய அருமையான கவனத்தில் நான் கொண்டு வருகிற செய்தி, கடனாக இருந்தால் தயவு செய்து கூச்சப்படாமல் உங்களுடைய கடன்கள் விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதில் தருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் தந்துவிட்டு உங்களுடைய ஹஜ்ஜினுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள். ஒருவேளை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் உங்களுக்கான பொறுப்புதாரர்கள், வாரிசுகள் இருந்தால் அவரிடத்தில் நீங்கள் வசியத்தை கண்டிப்பாக செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ் அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவிற்கு வருகிறார்கள். முன்னால் வந்து தொலை வைப்பதற்கு முன் இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஹல் இன்தஹு தைனுன், இவரிடத்தில் கடன் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மாத்திரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், ஒரு 2 தீனார் மட்டும் அவர் கொடுக்க வேண்டும் என்பதாக சஹாபிகள் கூட்டத்திலிருந்து சப்தம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அடி பின்னால் வந்துவிட்டு சொன்னார்கள், நீங்களே உங்கள் சகோதரருக்கு தொழுக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். கூட்டம் அமைதியாக இருந்தது. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த சகோதரருக்கு இந்த 2 தீனாரை யாராவது பொறுப்படுத்திக் கொள்கிறீர்களா என்று கேட்டாங்க. உடனே நீண்ட நிசப்தத்திற்கு பின்னால் அபூ கதாதா என்கிற ஒரு சஹாபி முன்வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அந்த 2 தீனாரை நான் அவருக்காக ஒப்படைக்கிறேன், நீங்கள் தொலை வையுங்கள் என்பதாக சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னின்று தொலை வைத்தார்கள். ஜனாசா அடக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் அந்த ஒரு வாரத்திற்குள்ளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த வியாபார வழியாக சாலை வழியாக போய்கொண்டிருக்கிற பொழுது அபூ கத்தாதா என்கிற சஹாபியை பார்க்கிறார்கள். பார்த்த விதத்தில் சலாம் சொன்னதற்கு அடுத்ததாக முதலில் கேட்ட கேள்வி, அபூ கத்தாதா, அந்த 2 தீனாரை நீங்கள் அடைத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். உடனே அந்த அபூ கத்தாதாங்கிற சஹாபி சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ். மீண்டும் அடுத்த நாளும் அதே வழியில் அதே சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்த 2 தீனார்களை நான் கொடுத்து விட்டேன் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ கத்தாதாவை அழைத்து விட்டு சொன்னார்கள், அபூ கத்தாதா, நீ இந்த 2 தீனாரை இப்பொழுது கொடுத்திருக்கிறாய், இப்பொழுதுதான் அந்த ஜனாசாவினுடைய உடல் குளிர்ச்சி அடைகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவரைக்கும் மிகுந்த விரக்தியில் இருந்தது, இப்பொழுதுதான் குளிர்ச்சி அடைகிறது. இன்னமும் கைகளை இறுக பிடித்து பெருமானார் சொன்னார்கள், அபூ கத்தாதா, இறை வழியில் போர் செய்யக்கூடிய போராளியாக இருந்தாலும், அந்த போரில் அவர் மரணித்தாலும், நிந்தித்தாலும், அல்லாஹ்விற்காக உயிர் நீத்தாலும், அவர் உயிர் நீப்பதன் மூலியமாக எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் கடன் மட்டும் மன்னிக்கப்படாத அபூ கத்தாதா என்பதாக பெருமானார் கரம் பிடித்து சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நம் கவனத்தில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் எல்லாம் மிகுந்த சந்தோஷங்களோடு செல்லுகிறோம். அல்லாஹ் கண்டிப்பாக அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது என்பது நமது முக்கியமான தலையாய கடமையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது சொன்னாங்க, ஒரு ஹாஜி செல்லுகிற பொழுது உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்கிற காலத்தில் நம் உடல்களை பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி கொண்டால் அங்கு சென்று அமல் செய்கிற நேரத்தில் நமது உடல் உபாதைகள் ஏதாவது ஒரு தடங்களை கொடுத்து விட்டால் வகது யுமர்ரிதுல் மர்து, அவருக்கான நோய் அங்கு அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் அங்கு ஹஜ் செய்ய முடியாமல் போய்விடலாம். எனவே ஹாஜிகளுடைய உடல் நலம் என்பது மிகுந்த கவனம். இன்றைக்கு மிகுந்த வெப்பநிலையாக இருக்கிறது, மிகுந்த வெயிலினுடைய காலம், மிகுந்த சூரியனுடைய ஒளி நமக்கு மிகுந்த அதிர்வுகளையும் கதிர் ஒளிகளையும் நமக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால் அதை எப்படி நாம் நம் உடலை தனித்துக் கொள்ள வேண்டுமோ, பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதை நாம் செய்வது கடமை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஹஜ் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நீண்ட நெடுக்குழுவினர் ஒருவர் ஹஜ்ஜிற்காக வந்தார்கள். வருகிற பொழுது கால்நடையோடு சும்மா நடந்து வராங்க, வெறும் காலோடு. அவர்கள் போட்டிருக்கிற உடையை தாண்டி வேறு எந்த உடையும் கிடையாது, உணவுகள் எடுத்து வரவில்லை. உமர் ரலியல்லாஹு அந்த குழுவை கூப்பிட்டு கேட்டார்கள், எங்கிருந்து வரீங்க? பல்ஃப் என்கிற நாட்டிலிருந்து, தூரத்திலிருந்து வருகிறோம். உமர்லான்னு கேட்டாங்க, எங்க உங்களுடைய உடைமைகள்லாம் இதை எடுத்துட்டு வரல, உணவுகள் எங்கே? உணவுகளை நாங்கள் தயார் செய்யவில்லை. பிறகு எதற்கு வந்தீர்கள்? அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து இறை நம்பிக்கைக்காக இங்க வந்திருக்கிறோம், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த சினம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது. அந்த இடத்தில் தான் உமர்லான சொன்னாங்க, நீங்கள் ஒட்டகத்தை பாதுகாப்பதற்கு இறைவனிடத்தில் வேண்டினாலும் கூட அந்த ஒட்டகையை நீங்கள் ஒரு கயிற்றால் கட்டி போட்டதற்கு பின்னால் தான் நீங்கள் அதனிடத்தில் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டுமே தவிர நீங்கள் தவக்குல் என்கிற பெயரில் நீங்கள் பரதேசியாக ஒரு இடத்தில் வருவதற்கு பெயர் தவக்குல் இல்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்குகிறார். அதனால் நாம் முன்னேற்பாடோடு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு செல்லுகிற பொழுது மிகுந்த கவனத்தோடு செல்லுவதும் ஒரு முஃமினான கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, அதே நேரத்தில் ஹஜ்ஜே மபரூராக நாம் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை, எல்லாரும் ஹாஜிகளை பார்த்து முதல்ல சொல்ற வார்த்தை, உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மபரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாற்றிவிட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கிறோம். அதற்கான முழு அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜே மபரூருக்கான வார்த்தைக்கான விளக்கம், நாம் கிளம்பிய நாட்களில் இருந்து திரும்பி வருகிற வரைக்கும் ஒரு சின்ன பாவங்களை கூட நாம் இடைப்பட்ட அந்த ஹஜ்ஜினுடைய நேரங்களிலோ, அங்கு செயல்பாடுகளிலோ, அங்கு சந்திக்கக்கூடிய நபர்களிடத்திலோ, யாரிடத்திலும் ஒரு சின்ன விஷயங்களில் கூட பாவம் செய்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வதும் அந்த ஹஜ்ஜை முழுமையாக நிறைவுபடுத்துவதும் தான் ஹஜ்ஜே மபரூர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, எனவே அந்த நீயத்துகள் நாம் மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொள்ள, லேசாக நினைச்சிடக்கூடாது. ஹஜ்ஜினுடைய காரியங்களை நாம் லேசாக நினைச்சிடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு அதற்கு பின்னால் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து பேசினார்கள். ஹதீஸிலே வருகிறது, உமர்களை பார்த்து சொன்னாங்க, ஹஜ்ருல் அஸ்வதுங்கிற கல்லை முத்தமிட்டதற்கு பின்னால் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து சொன்னார்கள், ஹஜ்ருல் அஸ்வதே, நான் உன்னை முத்தமிடுகிறேன் என்று நீ பெருமை கொள்ளாது. காரணம், என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு இருக்கிறார்கள், எனவே நான் உன்னை முத்தமிடுகிறேன். ஒருவேளை அவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றால் நானும் மதித்திருக்க மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கல்லை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரை நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், பெருமானார் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன், இது ஒரு சாதாரண கல் இல்லை, சொர்க்கத்திலே அத்தாட்சிக்காக இறைவன் இந்த உலக மக்களுக்காக கொடுத்ததுதான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற கல். இந்த கல் என்பது நீங்கள் நினைப்பதை போன்ற சாதாரணமான பொருள் அல்ல.
இதை தொடுகிறவர்கள், அதை முத்தமிடுகிறவர்கள், அதை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாவற்றையும் அது செவியேற்கிறது. அல்லாஹ்விடத்தில் ஒரு நபர்களுடைய பெயர் மிச்சம் வைக்காமல் எந்த நோக்கத்திற்காக அந்த கல்லை தொடுகிறார்களோ, முத்தமிடுகிறார்களோ, அதை பற்றி பேசுகிறார்களோ, அது அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் அது பரிந்துரை செய்கிறது. எனவே நீங்கள் இந்த கல்லை கூட இந்த இடத்தில் லேசாக நினைத்துவிட வேண்டாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலிரன் சொன்னாங்க. அந்த நேரத்தில் உமர் சொன்ன வார்த்தை லவ்லா அலியுன் லஹலக உமர். ஒருவேளை இந்த அலி இல்லை என்று சொன்னால் இந்த உமர் என்றோ அழிந்து போயிருப்பான் என்பதாக அந்த வார்த்தை முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த இடத்தில் எதையும் நாம் லேசாக நினைச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் நாம் அந்த ஹஜ்ஜினுடைய காரியங்கள் செய்யக்கூடிய அமல்களின் நிதானம் வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நிதானம் தேவை. மாரூஃபுல் கர்ஹி என்கிற மிகப்பெரிய மகான் ஹஜ்ஜிற்காக சென்றிருக்கிற நேரத்தில் ஒரு ஹாஜியினுடைய செயல்களை பார்த்து வியப்படைகிறார். அங்கு தவாப் செய்கிறார், வேகமாக தவாப் செய்கிறார், ஓடுகிறார். அங்கு நிலை நிற்கவில்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறார். எங்கும் அவர் நிற்பதாக தெரியவில்லை. வேகமாக ஓடுகிறார். ஒரு இடத்தில் அவர் கோடு கிழித்துக் கொள்கிறார். மாரூஃபுல் கர்ஹி என்கிற மகான் அவரை கூப்பிட்டு கேட்டார்கள், எதற்காக ஓடுகிறீர்கள் என்பதாக. நான் சொன்னான், அதிகமாக நான் தவாப் செய்ய வேண்டும், அதற்காக நான் ஓடுகிறேன், அதற்காக நான் ஒரு கையேடு வைத்திருக்கிறேன், ஒவ்வொரு தவாஃபிற்கும் நான் அந்த கோடுகளை நான் அடித்துக் கொண்டே வருகிறேன் என்பதாக மாரூஃபுல் கர்ஹியிடம் அந்த நபர் சொன்னார். அப்பொழுது மாரூஃபுல் கர்ஹி சொன்னார், நீ எந்த நாட்டிலிருந்து வருகிறாய்? நான் மிஸ்ரில் இருந்து வருகிறேன். அங்கு இருக்கக்கூடிய மன்னர் உன்னை சந்திப்பதற்கு வந்தால் நீ இப்படித்தான் ஓடுவியான்னு கேட்டார். இல்லை, நான் இப்படி ஓட மாட்டேன் என்று நிதானமாக ஒரு இடத்தில் கைகட்டி நிற்பேன் என்பதாக அந்த இடத்தில் அந்த ஹாஜி சொன்னார். உடனே மாரூஃபுல் கர்ஹி சொன்னார், அதிபதியினுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறாய், இப்படி ஓடுவதனால் தவாஃபினுடைய பலன் கிடைப்பது கிடையாது. நீ மன ஊட்டத்தோடு உன் முழு உயிரோட்டத்தோடு இந்த ஹஜ்ஜை புரிந்து கொண்டு நீ ஒரு தவாஃபை செய்வதற்கு உனக்கு ஒரு நாள் பத்தாது. எனவே இப்படி ஓடுவதனால் எந்த லாபமும் இல்லை என்பதாக அந்த இடத்தில் மாரூஃபுல் கர்ஹி என்கிற அந்த பெருமகனார் அந்த ஹாஜிக்கு விளக்கிய செய்தி இன்றைக்கு நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், அதே நேரத்தில் ஹஜ்ஜே மபரூரிலே இரண்டாவது ஒரு செய்தியாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுவது, நாம் செல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய வருமானம், நாம் செலவு செய்யக்கூடிய பணம் காசுகள் நல்ல வருமானத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். ஹலாலான அந்த வருமானத்திலிருந்து ஈட்டப்பட்ட தொகையாக நாம் செலுத்தக்கூடிய, செலவு செய்யக்கூடிய, ஹஜ்ஜிற்காக நாம் ஏற்பாடு செய்யக்கூடிய எல்லாம் அது சார்ந்ததாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு ஹஜ் செய்து கொண்டிருக்கிற பொழுது சனா என்கிற ஒரு தூரத்து தேசத்திலிருந்து ஒரு நபர் வெறும் காலோடு, வெயில் நேரத்தில், மிகுந்த வெப்ப நேரத்தில் வெறும் காலோடு, தலைவிரி கோலத்தோடு, அவருடைய சட்டையெல்லாம் மிகுந்த அழுக்கோடு அவர் தவாப் செய்வதற்கு வருகிறார், ஹஜ்ஜினுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை பார்த்ததற்கு பின்னால் சஹாபிகளிடத்தில் சொன்னார், அவரை பாருங்கள், ஒரு மனிதனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எல்லா விதமான அம்சமும் அவரிடத்தில் இருக்கிறது. மிகுந்த சிரமத்தோடு வந்திருக்கிறார், தாகித்திருக்கிறார், பசியோடு இருக்கிறார், தலைவிரி கோலத்தோடு இருக்கிறார், அழுக்கான ஆடையோடு இருக்கிறார். இவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் கண்டிப்பாக யுஸ்தஜாபு தஅவத்துஹு, அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் வதஆமுஹு ஹராம், அவர் சாப்பிடுகிற சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. வஅகுலுஹு வஷுர்புஹு, அவர் குடிக்கக்கூடிய நீர் ஹராமாக இருக்கிறது. வமல்பிசுஹு ஹராமுன், அவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது. எனவே அன்னா லஹு யுஸ்தஜாபு தஅவத்துஹு, இப்படியெல்லாம் ஹராமிலே அவருடைய ஒட்டுமொத்த உடலும் இருக்கிற பொழுது எப்படி அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளுவான்? கண்டிப்பாக அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வருவாயில், ஹராமான வருவாயின் மூலியமாக அவன் அந்த ஹஜ்ஜை செய்வான் என்று சொன்னால், இவன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன், சரணடைந்து விட்டேன், உன்னுடைய சன்னிதானத்திற்கு நான் வந்து விட்டேன், ஆஜராகி விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது மலக்குகள், ஒவ்வொரு மலக்குகளும் லா லப்பைக வலா சஅதைக், அந்த இஹ்ராம் துணியை மூஞ்சியில் எரிந்ததற்கு பின்னால் மலக்குகள் சொல்லுகிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வருகையும் இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய சரணையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை, உன் ஹஜ் அல்லாஹ்விற்கு தேவையில்லை என்று அவர்கள் மூஞ்சியிலே அந்த இஹ்ராமை எரிவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் மிகுந்த கவனத்தோடு நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஹாஜிகளுக்கு எல்லாம் அங்கு ஒரே ஒரு ஆயுதம் என்று சொன்னார், ஒரே ஒரு தற்காப்பு என்று சொன்னார். பொதுவாக தவாஃபிற்கு எந்த விதமான துவாக்கள் கிடையாது. நாம் தவாஃப் செய்கிற பொழுது தவாஃபிற்கு என்று எந்த விதமான தனிப்பட்ட துவாக்கள் கிடையாது. அங்கு அதிகமாக தல்பியா சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் எங்கெல்லாம் நீங்கள் தவிப்பிற்கு ஆளாகுகிறீர்களோ, ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் மாட்டிக்கிற பொழுது உங்களுக்கென்று ஒரு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், குலிதுல்லாஹ விதுர் ரஹ்மான் ஐயம்மா ததஉ ஃபலகுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை,
நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கான நிர்பந்தமாக ஒரு இடத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளுகிற பொழுது, உங்களுக்கென்று ஒரு விமோச்சனம் கிடைக்காத ஒரு இடத்தை நீங்கள் சந்திக்கிற பொழுது, ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள், ஃபலகுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனை அழைப்பதற்கென்று சில அழகிய பெயர்கள் இருக்கிறது. அதனாலதான் குர்ஆன்ல 99 பெயர்கள் என்று குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆரம்பத்திலும் அது போடப்பட்டிருக்கும். சஹாபிகளும் சரி, மிகுந்த இறைநேசர்களும் சரி, ஹஜ்ஜிற்கு செல்லுகிற பொழுது ஒவ்வொரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். யா கவியு யா மத்தீன் என்று, யா ஹய்யு யா கய்யூம் என்று ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி ஓதுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் பிரதிபலன்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு சூழல் பாதிப்புக்கு ஆளாகிற பொழுது ஒட்டுமொத்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும் நீங்கள் மரணம் செய்து வைத்துக் கொண்டால், அங்கு போய் உங்களுக்கென்று ஒரு தருணம் வருகிற பொழுது அந்த இடத்தில் நீங்கள் அதிகமாக கேட்கிற பொழுது அல்லாஹ் அதை லேசாக்குகிறான் என்பதை கண்கண்ட ஒரு பலனாக இதற்கு முன்னால் சென்ற மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிற வார்த்தையில் இதுவும் பதிவு செய்யப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இதெல்லாம் நாம் மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் போய்விட்டு அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவு செய்து வருகிற வரைக்கும் அங்கிருக்கிற யார் நமக்கு தொந்தரவுகளை கொடுத்தாலும், எந்த விதமான தொந்தரவுகள், உணவு பிரச்சனைகள் அல்லது அங்கிருக்கக்கூடிய தங்குமிடங்கள் எதில் சிரமம் ஏற்பட்டாலும் சிறு முகசுளிப்பு கூட நம்ம இடத்தில் வந்துடக்கூடாது. சிறு முகசுளிப்பு கூட வந்துவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிற்காக துல்ஹுலைஃபாவிலே இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் அவர்கள் உள்ளே சென்று ஹஜ்ஜிற்காக செல்லுகிற பொழுது அவர்களுடைய பொருள்களை பாதுகாப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமையிடம் கொடுத்து விட்டு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடைமைகளும் அந்த இந்த குதிரையில் தான் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உடைமைகளும் அந்த குதிரையில் தான் இருக்கிறது. இந்த அடிமை கொஞ்சம் அசந்து தூங்கி விடுகிறார். அந்த குதிரை அங்கிருந்து கிளம்பி விடுகிறது. எங்கு போனதுன்னு தெரியல. இவர் தேடி தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது அடிமை பயத்தில் உறைந்து கிடக்கிறார். செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு வருகிறது. பொதுவாக அபூபக்கர் கோபப்பட மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது ஹஜ்ஜிற்காக வந்த நேரத்தில் எல்லா உடமையும் இவர் தவறிவிட்டார் என்கிற காரணத்தினால் மிகுந்த கோபத்தோடு அங்கு போய் கொஞ்சம் சினத்தின் காரணத்தினால் ஒரு அடியை அடைத்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்து அதை பார்த்து கொண்டதற்கு பின்னால் சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீர்களா, ஒரு இஹ்ராம் கட்டிய ஒரு முஹரமான ஒரு ஆள், ஒரு நபர் யுதுரிபு குலாமகு, அவருடைய அடிமையை அடிக்கிறார். அல்லாஹ்விடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதாக ஒரு குத்தலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புரிய வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட சினமாக இருந்தாலும் யாரையும் தாக்கிவிடக் கூடாது, சினம்படுகிற அளவிற்கு யாரையும் பேசிவிடக் கூடாது என்பதையும் ஹஜ்ஜினுடைய பாடத்தில் இதுவும் கொண்டு வரப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், இதெல்லாம் நாம் மிகுந்த கவனத்தோடு எடுத்து நம்மோடு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தஸவ்வது என்று அல்லாஹ் சொல்லி அந்த வார்த்தைக்கு இணங்காக இதெல்லாம் நாம் ஒரு ஹாஜி எடுத்து செல்ல வேண்டிய கட்டு சாதங்களாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் ஹஜ்ஜுகள் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி இந்த ஊரில் இருந்து கிளம்புகிறார்களோ அதே போன்று உடல் ஆரோக்கியத்தோடு மீண்டும் இந்த வையகத்தில், இந்த தாயகத்தில் அவர்கள் திரும்ப வேண்டும் என்கிற அந்த நியத்தை நாம் எல்லாம் செய்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவருடைய ஹஜ்ஜுகளை மபரூரான, மக்பூலான, மக்பூலியத் பெற்ற, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுகளாக அல்லாஹ் ஆக்கி இந்த ஊருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தையும் நல்வழியும் அல்லாஹு தஆலா வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அறிவிப்பு, முஹம்மதியா பைத்துல்